வேத சத்தியத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உணரவே இல்லை, இன்ன வரைக்கும் உணரல. நான் ஒரு தீர்க்க தரிசி ஆகாப் ராஜாவுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க. எரேமியா தீர்க்கதரிசியும் இன்னொருத்தன் ஒரு தீர்க்கதரிசி உரியார் என்ற தீர்க்கதரிசி, இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சாதகமா சொல்லல, ராஜாவுக்கு சாதகமா சொல்லல, கொலை செய்யணும்னு தான் இருந்தாங்க. ஒருத்தனை கொண்டு போட்டாங்க, ஒருத்தனை தூக்கி என்ன பண்ணாங்க, ஆழமான ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு? 400 பேருக்கு 2 தீர்க்கதரிசி தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நீங்க உலகத்துல நீங்க ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்களை பாக்குறீங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்களே, அவங்கள ஆண்டவருக்குரியவங்க கிடையாது. மனிதர்களையும் உலகத்துள்ள ராஜாக்களையும் கவர்மெண்ட்டையும் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளையும் பிரியப்படுத்துகிற ஊழியக்காரங்களை தவிர கர்த்தருடைய ஊழியக்காரங்க கிடையாது. அவங்களெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கன்னாக்கா உங்க கதை முடிஞ்சது. இந்த பிரசங்கி நீதிமொழிகள்லாம் படிச்சா வாலிபர்கள் ஒழுக்கமா இருப்பாங்க. பிரசங்கமா அங்க பாருங்க, யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீதிமொழி பிரசங்கி எடுத்து பேசுறான்னா அவன் ஞானமுள்ள வார்த்தைகளை சொல்றான்னு அர்த்தம். ஜனங்கள் ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் நீதிமொழிகளையும் எதை வாசிக்கணும்? பிரசங்கியும் வாசிக்கணும். இன்னைக்கு வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் இது. இன்னைக்கு எந்த திருச்சபையில நீதிமொழியும் பிரசங்கியும் பத்தி பாடம் நடத்துறாங்க? ஏன் ஒழுங்க கட்டு போகுது சபைகள்? ஏன் பெரியவங்க கூட என்ன பண்ண தாறுமாறா போயிடுறாங்க? பெரிய மண்டைகளே என்ன ஆகுது, மூளை வேலை செய்யறதில்ல. பைத்தியகாரத்தனமான சிந்தனையில இன்னைக்கு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கேயாவது தடம் புரண்டுவாங்க, விழுந்து போவாங்க, பரலோகத்துக்கு போகவே முடியாது. நீதிமொழி 1 பார்க்கப்படும் போது 4, 5, 6 வாசிங்க. பைபிள் இல்லையா? வாசிங்க. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனையை அடைந்து நீதி மொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்குகளையும் அவர்கள் உரைத்த புதைவர்களையும் அறிந்து கொள்வார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களை இன்னைக்கு சபைகளே தினமும் என்ன அப்படின்னா வசனம் போடுவான். வாழ்த்துக்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ கோடா கோடி பெறுவாய். நீ வசனத்தை சொல்லி சொல்லி ஆளுகளை ஏமாத்துற வேலையெல்லாம் காட்டக்கூடாது. நீதிமொழியும் பிரசங்கத்தையும் முதல்ல சபையில தினமும் சொல்லி போதனை பண்ணு, இல்ல வாரம் சொல்லு. பிள்ளைகளுக்கு அறிவடையும்படியாக செய்யுங்க, நல்ல போதனையை கொடுங்கன்னா எவனும் சொல்லி தர மாட்டான். ஏன் ஒழுக்கம் கட்டு தெரியாது சபைகள்ல? ஜனங்கள் கீழ்படியாம வேற மாதிரி யோசனை பண்ணிட்டு அலையிறதுக்கு காரணம் என்ன? முற்கோபிகளா அலைகிறாங்க, சிந்தனை சக்தியே கிடையாது, கோபப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. எரிச்சலும் கோபமும் சூரியன் அப்படியே ஏறுமா. 12 மணி பார்த்தா ஐயோ வெயில் பயங்கரமா இருக்கு, 1 மணியானா வெயில் இருக்கு, அப்புறம் 3 மணியா குறையுது, 5 மணிக்கு 6 மணிக்கு சூரியன் வெயில். அது மாதிரி மனுஷனுடைய ஜீவியத்துல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, அஸ்தமனம் ஆகும்போது குறைஞ்சிடணும். அந்த விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சிடுன்னு இருப்பாங்க, மூஞ்ச தூக்கிக்கிட்டு. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது ஐயா. கோபம் யாருக்கு இருக்கு ஐயா? கோபம் யாருக்கு ஐயா இருக்குது? மூடனுக்கும் முற்கோபி என்ன பண்ண, எப்படி எதுக்கு பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாந்த குணத்தை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டு குணசாலிகளா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? காயினுடைய வழி எப்படி வந்துன்னு புரியுதா? ஐயா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு, எங்கேயோ கேட்டுட்டு வந்துதான் அவரும் கொட்டுறாரு. இப்படியே ஒவ்வொருத்தரும் படிச்சு ஒன்னொன்னா கொட்டி என்னாச்சு ஐயா? என்னாச்சு? கொட்டுன்னு கொட்டி இருக்காங்க. வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அது கருப்பொருளை நாம் பார்க்க வேண்டும். கருப்பொருளை பார்க்கணும்னா டீப்பா திங்க் பண்ணணும். இப்ப ஒரு குழந்தைக்கு ஏமா லைட் எரியுது, எப்படிமா எரியுதுன்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? சுவிட்ச் போட்டவொடனே கரண்ட். சுவிட்ச் போட்டா எப்படி கரண்ட் எரியுது, எங்க இருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்கணும். அப்புறம் அந்த குழந்தை என்ன சொல்லும்? கம்பி வெளியே வருது, டிரான்ஸ்பர்ல கம்பி வெளியே வருது அப்படிமா, கேபிள் வெளியே வருதுமாங்க. சரி, கேபிள் வழியா அது எங்க இருந்து வருது? கேள்வி கேட்கணுமாண்டாமா? கடைசியில் அது எங்க போய் போகும்? கரண்ட் மின்சார உற்பத்தியை போய் என்ன சொல்ல தோணும். அப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆராய்ச்சியை உருவாக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிற ஒரு ஞானத்தை, பக்குவத்தை நீதிமொழியும் பிரசங்கம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீணான சிந்தனையினால வீணா போயிடக்கூடாது.
அவங்களுக்கு கூட சேர்ந்து நம்ம பங்காளியாகவும் போகக்கூடாது. அதனாலதான் நான் இந்த காரியங்களை நேற்று நடந்த ஒரு சாட்சியை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா தேடுதலா இருக்காங்க, ஆட்கள் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆட்கள் கிடையாது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 16வது அத்தியாயம் 18 இருந்து 25 வரைக்கும் நாம் வாசிக்கப்படும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த உலகத்துல பாருங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க, அநேகர்கள் இருக்காங்க, பேரு பெற்றவர்கள் இருக்காங்க, பெரிய அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டப்ல பெரிய அங்கியெல்லாம் போட்டு பேராயர்கள் பிஷப்புகளா இருக்கிறாங்க, அப்புறம் மோஸ்ட் ரெவரண்டுகளா இருக்காங்க, கார்டினாலு பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற கனம் பொருந்தியவர்களை இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன அவங்களுடைய சிந்தனைகள் சக்திகள் என்ன அப்படின்றது பைபிள்ல பார்க்கப்படும் போது அப்போஸ்தல உபதேசத்தை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய புத்தகம் 16வது அத்தியாயத்துல 18 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். யாரு? ஒரு பேய் பிடிச்ச ஒரு குரூப் சத்தம் மட்டும் என்ன பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு குறி சொல்லுகிற ஆவி அங்கே வச்சுக்கிட்டு நிறைய பேர் அதுக்கு என்ன பண்றான், டோக்கன் வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்றதுக்கு ஒவ்வொருத்தனா டிக்கெட் கொடுத்து உள்ள அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான். நல்ல சம்பாத்தியம் நடந்துகிட்டே இருந்தது. அது அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா, நீ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி போகும்போது வரும்போது சத்தம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தது. பவுல் பார்த்தான். அப்புறம் என்ன பண்ணியானா, இவளை விட்டு புறப்பட்டு போ, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பாருங்க, என்ன நடக்குது வாசிங்க. 19 வாசிங்க. நீ இவளை விட்டு இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அப்ப ஊழியத்துல, அப்போஸ்தல ஊழியத்துல முதல்ல நம்ம வேலை என்ன அப்படின்னா, பரியாச ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி, ஏதாவது சொல்லுகிற குறி சொல்லுகிற ஆவி, இவங்களெல்லாம் விரட்ட முதல்ல முயலணும். முதல் காரியம் அதை செய்யணும். சாத்தானுடைய ஆவியை முதல்ல கட்டணும். பலவானை முந்தி கட்டினாலுடைய எதையுமே கொள்ளையடிக்க முடியாது, எதையுமே சூறையாட முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. முதல்ல பலவான கட்டணும். அவன் சாத்தானுடைய ஆவிகளை என்னைக்கு நம்ம எல்லாம் துறந்துறோமோ, என்னைக்கு அதிகாரத்திலே நம்ம வருகிறோமோ, அப்ப ஊழியம் அதிகாரத்திலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் அப்போஸ்தலருடைய காலங்களில் நடந்த சம்பவங்கள். இது உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். எங்களை வாசிங்க. அது போயிருச்சு. அவருடைய எஜமான்கள் தினமும் நல்ல கல்லால பணம் நிறைய வந்துகிட்டே இருந்தது, எல்லாம் கிடைச்சது. பணமா சேர்த்து சந்தோஷப்பட்டு அந்த பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. கடைசியில பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம பொழப்பிலே மண்ணளி போட்டான் அந்த பவுல். என்ன பண்ணாயா? மண்ணளி போட்டான் பவுல். அப்ப என்ன அர்த்தம்? அங்கங்க டங்கு டங்கு டிங்கி டிங்குன்னு குதிக்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஓட்டிட்டு வந்து பேசாம உட்காருங்க, அதுக்கப்புறம் ஊரே உங்க பின்னால வந்து நிற்கும். எங்க பொழப்புல மண்ணளி போட்டியே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்போஸ்தல ஊழியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் மாய்மால. அப்படி இருந்தா எல்லா இடத்துலயும் குறி சொல்லுகிற ஆவிய தேசத்தில் இருக்கக்கூடாது, பட்டணத்தில் இருக்கக்கூடாது, கிராமங்கள்ல ஊர்கள்ல இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் அந்த ஊர்ல இருக்கிறானா அந்த ஆவியை குறி எடுத்திருக்க வேண்டும், கட்டி போட்டிருக்க வேண்டும். செய்யாம இருக்கிறானா அவனுக்கு எதுவுமே இல்லை, அதிகாரம் பெறல, வல்லமைக்குள்ள அவன் பிரவேசிக்கல, அந்த ஊழிய அழைப்பும் கிடையாது. இதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வாசிங்க. 22 வாசிங்கம்மா. அவர்களை அதிகாரத்திலே ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்மளுடைய பட்டத்தில் அது என்ன பண்ணாங்க, பட்டணத்துல கலகம் பண்ணிட்டாங்கன்றான். எதுக்கு அப்படின்னாக்க, பொழப்புல மண்ணளி போட்டான். சாமி நிறைய எல்லாருக்கும் நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது, கேட்கறவங்களுக்கு எல்லாம் குறி சொல்லிக்கிட்டு இருந்தது. இவன் வந்து பொழப்புல மண்ணளி போட்டது ஊருக்குள்ளே பெரிய இவன் கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஜனங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பிடிச்சி எழுதிட்டு போறாங்க. ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் அகாத முறைமைகளை போதும். இதெல்லாம் செய்யக்கூடாது. எதை? அசுத்தமான பொருளை சாப்பிடக்கூடாது, பண்ணியை சாப்பிடக்கூடாது, அருவருப்பான சாப்பிடக்கூடாது, நறுங்குண்டு சத்தோட காரியங்களை சாப்பிடக்கூடாது, தீட்டான பொருட்களை சாப்பிடக்கூடாது, பரிசுத்தமா இருக்க வேண்டும். நிறைய ஆச்சாரங்களை கிறிஸ்துவனுடைய சமூகத்துல எவ்வளவு பரிசுத்தத்திலே நாம் கடந்து வர வேண்டுமோ அந்த ஆச்சாரங்களை குறித்து போதிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது, இவங்களுக்கெல்லாம் எரிச்சல் வருது. என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயார் பண்ணிட்டாங்க. வாங்கய்யா வாங்கய்யா, நீங்க வாங்கய்யா, இவன் நமக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கிறாயா, நம்ம கடவுளை படிச்சு
பேசுறான் ஐயா, நம்ம எல்லாத்தையும் திட்டுறான் ஐயா, நமக்கு விரோதமா இருக்கிறான் ஐயா, இவனை ஜெயில போடுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனையே நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க 24 வசனத்தை வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். தொழுமரத்துல என்ன பார்த்திருக்கீங்களா? ஒரு கட்டை ரெண்டா கீறி இருக்கும். அந்த கீறின அந்த கட்டைக்குள்ள 2 ஓட்டை இருக்கும். ஒரு ஓட்டைக்குள்ள அந்த காலை வைப்பாங்க, இந்த ஓட்டையில கால் வைப்பாங்க. அப்படியே மேல இருந்து ஒரு கட்டையை வச்சு அமைக்கிடுவாங்க. அந்த கால் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அந்த கட்டையில லாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கையையும் மாட்டிடுவாங்க. இதுல வேற 10ஆவதுக்கு சங்கிலியும் போட்டு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரியாக சிறைச்சாலையில கடுமையாக என்ன பண்ணாங்க, கொடுமையாக நடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்துல சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்தமான் சிறைச்சாலையில கொடுமைப்படுத்தினதாக நிறைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். இது மாதிரி எல்லாம் அந்த தண்டனை எல்லாம் அங்கே இருந்திருக்கிறது. அதுதான் நாம் பார்க்க வேண்டி இருக்குது. இப்படியாக நாம் பார்க்கப்படும் போது தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். அந்த கம்பை விட்டு வெளியில நகர முடியாது, அசைய முடியாது. இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கணும், கையை கொடுத்துக்கிட்டு தொங்கி, காலை கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், உட்கார்ந்து இருக்கணும். இப்படியாக தொங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. நடுராத்திரியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பாட்டு பாடுறதுதான். என்ன செய்யணும்? கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். அந்த இடத்துல அந்த அதிசயம் நடந்தது. சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலை காவலனுடைய குடும்பங்கள், அவனுடைய வீட்டார் அனைவரும் அவர் என்ன பண்ணாங்க, அவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கப்படும் போது உண்மையான ஊழியத்திற்கு எதிர்ப்பு நிறைய தான் இருக்கும். தேசத்துல உலகத்துல இருக்கத்தான் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகத்தான் இது என்ன அப்படின்னா புறஜாதிகள் பண்ண வேலை. ஆனா யூதர்கள் சும்மா இருந்தாங்களா? அவங்களும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணாங்க என்று நாம் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் புத்தகத்துல 24வது அத்தியாயத்துல 5வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாக பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் கலகம் எழுப்புகிறவனாக நகருடைய மதவேதத்துக்கு முதலாளியாக இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். அப்படின்னா யாரு குற்றப்படுத்துகிறார்? யூதர்கள் குற்றப்படுத்துகிறார்கள், இஸ்ரவேலர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். வேற யாரும் இல்ல, சொந்த ஜனமே குற்றப்படுத்துகிறாங்க. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அப்படின்னா இவன் போதனையும் இவனுடைய செய்கையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தில் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவர் கொடுத்த அந்த வல்லமையான காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அதனால கலகம் பண்றாங்க. இன்னைக்கு நீங்க உண்மையான சத்தியத்தை நீங்க கத்துக்கிட்டு நீங்க போய் பேசுங்க, 50 பேர் உங்களை சூழ்ந்து உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் நிறைய இடங்களிலே போய் பேசி பிரசங்கம் பண்ணிட்டு வெளியில வரும்போது பார்த்தா கூட்டம் 2ஆ நிற்கும். சிலர் கை கொடுத்து இது பண்ணுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நான் என்ன சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் பேசாம இருப்பேன். கொஞ்சம் ஓவரா சொல்லணும், அப்பாலே போய் சாத்தானே, வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? அப்பாலே போய் சாத்தானே, ஊழியக்காரன் மரியாதையை கொடுக்க மாட்டேன். நீங்க பேசுவீங்களா? சொல்லுவீங்களா? நீங்க அசுத்தாவி நம்மளை தடை பண்றது அசுத்தாவி. ஆண்டவர் என்ன செய்தாலும் அதுதான் நாம செய்யணும். ஆண்டவர் பேதர் பக்கத்துல நீர் அடிக்கப்படக்கூடாது, நீர் சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேதுருவை அபாரமா சாத்தானே. அதுதான் மேட்டர். பேதுருவை ஆண்டவர் சொல்றாருன்னா அப்ப நம்ம அதே வேலையை தான் செய்யணும். எந்த ஊழியக்காரன் தவறா பேசணும்னா அப்பாலே சாத்தானே, அதுதான் நம்ம சொல்லுவோம். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சுத்தமில்லாத, தேவ ஆவிக்கு உரிய ஒரு வார்த்தைகளை பேசாத எந்த ஊழியக்காரனையும் ஆண்டவர் சொல்கிறான் ஆன்டி கிரைஸ்ட். அவன் தான் அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றார். இவ்விதமாக அவர்களும் கலகம் பண்ணினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுல கீழே நம்ம வாசிக்கப்படும் போது அதில் சொல்லப்படுகிறது 13-14 வாசிங்க. இப்பொழுது 12 வாசிங்க. 12 வாசிங்க. தேவாலயத்துல நான் ஒருவரிடத்திலேயாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலே நகரத்தில் ஆகிலும் கலகம் எழுப்பினதாக இவர்களை கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டப்படுகிற குற்றங்களை இவர்கள் நிரூபிக்க மாட்டார்கள். இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அவங்க தான் மாட்டிக்குவாங்க. தர்க்கம் பண்ணா அவன் தான் மாட்டுவான்.
பைபிள்ல இல்லாத சொன்னா அவன் தான் மாட்டுவான். ஆண்டவருடைய ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிற கூட்டத்தை அவர்களை நாம் என்னைக்கு நியாயத்துல கொண்டு வந்தோம்னா அவன் மாட்டிக்குவான். அந்த அளவுக்கு நீங்க பக்குவப்பட்டுள்ளா இருக்கணும். பிரசங்கி நீதிமொழிகள்லாம் நிறைய கத்துக்கொண்டு இருக்கணும். வேதத்துல நல்ல வேத சத்தியத்தினுடைய அறிவு வேணும். அது இல்லை அப்படின்னாக்க அவனுக்கு ஜால்ரா போட்டுட்டு போக வேண்டியது. ஜால்ரா போடுறவன் யாரு? அவனோட சேர்ந்தவன் தான். ஜால்ரா போட்ட வேலைக்கெல்லாம் பரலோகம் அப்படி போடுறவன் பரலோகம் கிடையாது. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு, அந்த யெகோவா தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயே எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். பைபிள்ல எழுதுனதா முழுக்க நான் விசுவாசிக்கிறேன். இதுல இருந்து வெளியில உள்ள காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு ஐயா நீங்க இங்க பாருங்க, மேடையில் ஏறினீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கொடுத்தா இப்படித்தான் பேசணும் நாங்க சொல்லுவானுங்க. ஐயா சபைக்குள்ள மேடைக்கு வரும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லுன்னா காதல மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுங்கம்பாங்க. மவனை இரு இன்னைக்கு உனக்கு சேர்த்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடையில ஏறு. எந்த சர்ச்சில் என்னை கூப்பிட்டாலும் திருப்பி அவன் வேதம் படியாதவன், வேத சத்தியம் தெரியாதவன், ஒன்றும் வேதத்துடைய ஒரு அறிவு இல்லாதவன் யாரையும் விட்டு வைக்க கூடாது. தேவனுடைய கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிற நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் எரேமியாவை என்ன பண்ணாங்க ஐயா? என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் உடைந்ததுக்கு என்ன பண்ணாங்க? அவன் ஒருத்தன் தான் இருக்கு. மத்த தீர்க்க தரிசில என்ன பண்ணாங்க? இந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமா நின்னாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 26வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 26:2 வாசிங்க. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணியாற்றுகிற யூதருடைய பட்டணங்களில் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று பைபிள்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வேதத்துல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிற ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன். அவனுக்கு இஷ்டத்துக்கு இவன் கொஞ்சம் குறைச்சி கூட்டி பேசுறான் அப்படின்னா அது அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனே கிடையாது. ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ணக்கூடாது? பணிய வருகிற புனிய வருகிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை குறைத்து போடாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் இருக்கக்கூடிய முழு சத்தியத்தை சொல்லணும். முழு உபதேசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பரலோகத்திற்கு பக்குவப்படுகிற தேவனுடைய பிள்ளையாக அவன் ஏனோக்கை போல மாற வேண்டும். ஆண்டவருடைய உலாவுகிற மனுஷனாக, ஆண்டவருடைய பிரயாணம் பண்ணுகிற மனுஷனாக, ஆண்டவருடைய இசைகிற மனிதனாக, ஆண்டவரை தரிசிக்க மனுஷனாக, ஆண்டவருடைய பேசுகிற மனுஷனாக அவனை மாற்றி கொடுக்க வேண்டுமானால் எல்லா வார்த்தையும் கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அவன் தேவ தரிசனத்தை பார்க்க முடியாது வாழ்க்கையில். புரியுதாங்க ஐயா? புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இதுல என்ன சொல்லியிருக்கு? கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி எவ்வளவு கொடுக்கணுமா? எவ்வளவு சொல்லிக் கொடுக்கணும் ஐயா? ஒரு வார்த்தையை கூட குறைக்க கூடாது. இன்னைக்கு கற்பனையில இருக்கு அப்படின்னாக்க அத கற்பனையெல்லாம் உடைச்சு போட்டாரியா? அப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு இருக்கு. அப்ப விபச்சாரம் செய்யணும் அர்த்தமா? சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுவியா? தாய் தப்பனை கனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன் தாய் தப்பனை நீ அடிப்பியா, பேசுவியா? என்ன அறிவுல பேசுறாங்க? தேவனுடைய நீதி நியாயத்தை உணராத இருதயம் எல்லாம் குப்பை தொட்டியா வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் குப்பையெல்லாம் மனசுல இருக்கிறத தேவனுடைய நீதி நியாயங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியக்காரனை அங்கீகரிக்கிறவன் குப்பையா போயிடுவேன். ரொம்ப வைத்தறிச்சலோட ஆண்டவர் சொல்றார், எல்லா வார்த்தையும் போய் சொல்லுப்பா அப்படின்னு. இதுக்கு அடுத்து பாருங்க 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. நான் இந்த ஆலயத்தை சீலோவை போல இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பதாக சாபமாக்கி போடுவேன். யாரு சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. இதுல அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சப்போர்ட்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா, யாரு? அந்த ராஜாவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க இல்லையா, அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஊழியக்காரங்க.
நல்லவர்கள் வல்லவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த நல்லவர்கள் வல்லவர்கள் 7-8 வாசிங்க. எரேமியா இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லும்போது யாரு? பேராயர்கள், பிஷப்புகள், அங்க உள்ள தீர்க்கதரிசிகள், சகல ஜனமும் கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? வாசிங்க. சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பத்தை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது வந்தாலும் பிரச்சனையே வந்துருச்சு ஐயா. ஆசாரியர்கள்னா யாரு? இன்னைக்குள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள். அவனை பிடித்து நீ சாக வேண்டும், உன்னை அடிச்சு கொல்லணும்டான்றான். இப்படித்தான் நிறைய ஊழியக்காரங்களை அடிச்சு கொன்னுருவாங்க. சத்தியத்தெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சத்தியத்தை சொன்னா சத்துருவா மாறிடுவாங்க அம்முட்டு ஊழியக்காரங்க. எங்கேயாவது ஒரு பெரிய நடு மேடையில எல்லாரும் மத்தியில உடனே நான் பேசுறதுக்கு நான் தயார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னை அடிச்சே கொண்டுருவாங்க. நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன். என் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஒன்னையும் குறைக்காம சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். கேட்கறதுக்கு நீ தயாரான நான் கேட்பேன். அப்ப எல்லாம் அந்த உலகத்தில் என்னன்னா, பரலோகத்துக்கு போகாத அளவுக்கு சாத்தான் தடை பண்றான், உங்களை வஞ்சிக்கிறான். என் நாம அததான் மத்தேயுல 24 சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5-7 வரைக்கும் என்ன சொல்றாரு? என் நாமத்தை தரித்துக் கொண்டு அநேகர் முதல்ல உங்களை வஞ்சிப்பாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க? கெடுத்து போடுவாங்க. பரலோகத்துக்கு போற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க? அடைச்சிருவாங்க. அந்த பெரிய புனிதர்களாக வருவார்கள், அங்கிகளை போட்டு பேராயர்களாக வருவார்கள், பெரியவர்களாக சிறப்பானவர்களா அப்படியே நெஞ்சில அழுத்தி பிடிச்சுக்கிட்டு, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் சொல்லுகிறேன் இந்த வருஷம் இது நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்ல நடக்கவே நடக்காது. எவனாவது போய் கேள்வி கேட்க முடியுதா? அங்கதான் கூட்டம் சேருது, அங்கதான் காணிக்க போய் விழுது. கல்லா அங்கதான் இருக்கு, கல்லா பெட்டி பெரிய பெட்டியா இருக்கு. அங்கதான் பெரிய பெரிய கார்கள்லாம் நிற்க. கேட்டா அவர் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு, அதனாலதான் நாங்க அங்க போறோம் அப்படின்னு. நீங்க என்னையா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஐயா, வாசிங்க. மத்தேயு 24:5 வாசிக்க சொன்னேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, எங்க பார்த்தாலும் திடீர்னு பாஸ்டர்கள் திடீர்னு வந்துருவாங்க. அப்படியே சொக்கா போடுறது, அப்படியே சவாரி போட்டுப்பாரு. இவர் யாரு? எங்க தலைமை போதகர். நீங்க ஐயா கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு. இவரு அவர் எங்க கூட வருவாரு அப்படின்னு. எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாக்க, ஊழியத்துக்கு போறோம். எங்க அப்படின்னா, அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அழைச்சதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு. ரைட் ஐயா, நீங்க வரலையா ஐயா அப்படின்னு. எனக்கு அழைப்பு இருந்தா நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். உடனே அங்க போன உடனே பாத்தீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இவருக்கு 25வது வருஷம் இந்த ஆலயத்தினுடைய பிரதேசம் நடந்து முடிஞ்சு 25வது வருஷம். அதனால 24 வகையான கூட்டு பொரியல் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். மிக சிறப்பான செய்தி. நீங்க நன்றாக சாப்பிட்டு நன்றாக வாழ்த்துங்கள். வாழ்த்துன மட்டும் போதாது, அதுக்கு தகுந்த காணிக்கையும் போட்டுட்டு போங்கன்றேன். நான் அப்படி ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னையா இப்படி பேசுறீங்க, என்னையா இப்படி பேசுறீங்க ஐயா அப்படின்னு கேட்டா, ஐயா செழிப்பான உபதேசம் ஐயா, ஆசீர்வாதமான உபதேசம், இப்படித்தான் சொன்னா தான் ஜனங்கள் கூடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி சொன்னாங்கலாம் வரமாட்டாங்க, கோவிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி இதுல கேட்டிருக்கீங்களா? 4 இடத்துக்கு போய் வந்த புலிகள் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க. இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐயா போகும்போது உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை மறக்காம வாங்கிட்டு போயிருங்க. எதுக்கு போறாங்க? சத்தியத்தை கேட்டு பயபக்திக்குரிய தேவ தீர்க்க தரிசனத்தை கேட்க வேண்டும், வேத சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த தேடுதல்லாம் கிடையாது. எது தேடுதல் அப்படின்னா, அங்க போனா என்ன கொடுப்பாங்க. நிறைய கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. நான் ஐயா கையெடுத்து கூப்பிடுவேன், என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்றது. எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் பத்தல, பயன்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, ஆண்டுடைய வருகையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்படியே மிரட்டுகிற ஒரு காட்சி நடக்கிறது. எப்படி ஐயா? இதெல்லாம் ட்ரெய்லர் நடக்குது. இப்போ அங்கங்க பாக்குறதெல்லாம் ட்ரெய்லர். இனிமேதான் பெரிய பெரிய வேலைகள்லாம் வரப்போகுது. நல்லா தெரிஞ்சு கொடுங்க.
அவன் ஆட்களை அடியாளுகளை வச்சுக்கிடுவான். எவன்டா அந்த ஆள் வந்து தீர்க்க தரிசனமா பேசுறான், இந்த ஆள் பயங்கரமா பேசுறான்னா அவனை எங்கேயாவது பின்னாலே போங்கப்பா, எங்கே இருக்கான் போய் பாருங்க, அடிச்சு கொல்லணும்ட்டு அறிவானுங்க. அது இனிமேதான் அடுத்த ரோல் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளையில் என்னய்யா அடுத்த ரோல் நடக்கும். உண்மையை சொல்லியாச்சுன்னா அவனை என்ன பண்ணுவான், சத்தியத்தை சொன்ன அவனை விட மாட்டானுங்க, கொண்டுருவாங்க. கர்த்தருக்கு சோதனம் உண்டாவதாக. அப்படியாக இந்த காலகட்டங்களிலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனத்தை வாசிங்க, 10-11 வாசிங்க. 24 10-11. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர், அது நடக்கா இல்லையா? இப்ப நடந்துட்டு இருக்கா இல்லையா? பகை இருக்கதாயா? பகை இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பகைப்பார்கள். அதுக்கடுத்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகர்களை வஞ்சிப்பார்கள். முடிந்து ஆண்டவருடைய வருகையில் இதெல்லாம் நடக்கும். எங்கே இருந்து நான் பார்க்கிறேன்னா, ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். நல்லவர்களை தனியா பிரிக்கிறாரு, கெட்டவர்களை தீயவர்களை பிரிக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுங்க பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும்ன்றாரு. தீமை செய்யணும் இன்னும் தீமை செய்யணும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு சோதரம். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த மாதிரி உபதேசங்களை கேட்கறது. செழிப்புள்ள உபதேசம்னா அது எனக்கு தெரியும் பேசுறதுக்கு. நான் அதை பேசுறதுக்காக நான் இங்க வரல. இப்ப எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை நான் பார்க்க போகிறோம். 2 பேருடைய புத்தகம் 3வது வசனத்தை வாசிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடப்பார்கள். பரியாசக்காரன் எப்படி இருப்பான்? சுய இச்சை, விருப்பமானதை தான் செய்கின்ற ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் விருப்பம் போல வாழ நினைக்கிறார்கள். உலகத்தினுடைய அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக சபையும் மாத்திருவாங்க, ஜனங்களையும் மாத்திருவாங்க. அப்ப பரியாசக்காரருடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? போட்டு கொடுப்பாங்க. அதுதான் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். சாத்தானுடைய தோற்றம் அது. எது? போட்டு கொடுக்கிறது, ஒருத்தர் போட்டு கொடுக்கிறது, சண்டையை கிளப்பி விடுகிறது, பிரிவினையா உண்டாக்குறது. இதெல்லாம் யார் அப்படின்னா, சாத்தானுடைய மிரட்டுகின்ற ஒரு காட்சிகளும் துணிகளும் தான் நடக்கு. அவனுடைய நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியாக இருக்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பவுல் திட்டவட்டமா தெளிவாவே சொல்லிடுறாரு. இதுல போய் சிக்கிறவன் யாருன்னு சொல்லிடுறாரு. மனிதனுடைய மன நிலைமைகள் மாறுகிறது. 2 தீமோத்தேயுல வாசித்தீங்களா? 3வது அத்தியாயத்துல 1வது வசனம் 5வது வசனம் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இன்னைக்கு இந்த யோகி இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கா இல்லையா? ஜனங்கள்ட்ட இருக்கா இல்லையா? ஊழியக்காரன்ட்ட இருக்கா இல்லையா? அப்படின்னா அவர்கள் பின்னால போனா நீங்க உங்க நிலைமை என்ன ஆகுறது? எல்லாம் பண்றாங்களா இல்லையா? அவங்க டெய்லி படம் ட்ரெய்லர் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்ப சாத்தானுடைய காட்சிகளை இந்த ஜனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். சபைக்குள்ள இப்படிப்பட்ட லட்சணங்கள் இருக்கிறது. அதைத்தான் சபைக்குள்ளவர்கள் தான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ பக்தியின் வேதத்தை. அப்ப யாரு அப்பா அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்களாக காணப்படுகிற ஒரு கூட்டங்களும் ஊழியத்திலே பங்கெடுக்கிற தேவனும் ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரி என்று சொல்கிற நிறைய கூட்டங்கள் இப்படியாக அவருடைய குடும்பங்களாக இன்னைக்கு அவங்களுடைய சார்ந்தவர்களாக எல்லா இடத்திலையும் இந்த சம்பவங்கள் இன்னைக்கு பிரபலியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இதுல போய் யார் மாட்டுவா? இதுல போய் யார் மாட்டுவாங்க? யார் மாட்டுவா? அப்பாவின்னு சொல்லக்கூடாது, அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் அப்பாவின்னு சொன்னா அது உண்மையா? அங்க இருக்கிறது அப்பாவிகளா? அப்பாவின்னு சொன்னீங்களா? நீங்க சொல்றது உண்மையாது? அவங்க எல்லாம் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அத்தியாயத்துல 25வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி ஐயா சொன்னாரு. அப்பாவிங்க, பாவப்பட்டவங்க, ஏமாந்தவங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சொல்லி இருக்குதுங்க. பார்க்கப்படும்போது பாருங்க, சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு அருளத்தக்கதாக பிசாசானனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக
சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப அங்க இருக்கிற டிக்கெட்ல யாரு அப்படின்னா சாத்தானுடைய இச்சையின்படி செய்ய மனதுள்ளவர்களா இருக்கிற அவனால பிடிக்கப்பட்ட ஆட்கள் தான். அவன் தான் கீழ்ப்படிய மாட்டான். ஒரு பொல்லாத ஊழியக்காரன் இருக்கிறாயா அவனை போகாதையா அப்படின்னு நல்ல உபதேசத்தை பண்ணுங்க. அவன் எப்படின்னா அவன் சாத்தானால பிடிக்கப்பட்டவன், அங்கதான் போவான். ஐயா எங்க ஆவியெல்லாம் அங்கதான் இருக்கும். எங்க ஆவியினுடைய ஐக்கியம் அங்கதான் இருக்கும். எங்க உபதேசத்தினுடைய ஐக்கியம் அங்கதான் இருக்கும். எங்க தலைமை எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க போற டிக்கெட்ல எப்படி சாத்தானுடைய பிடிக்கப்பட்ட கூட்டம், அதுதான் பொல்லாத ஊழியக்காரன் கையில இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது சாத்தானுடைய திட்டம், சாத்தானுடைய வழிநடத்துதல். அவங்க தான் தேவபக்தியின் வேஷத்தை போட்டு ஏமாத்துவாங்க. இதுதான் தெளிவாக வசனம் சொல்லுத. பவுல் எல்லா ட்ரெய்லரையும் கொடுத்துட்டாரு. மனுஷன் மூலமா சாத்தான் பண்ணக்கூடிய சாத்தானுடைய ஆவிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தீமோத்தேயுடைய புத்தகத்துல தெளிவா கொடுத்துக்கிட்டே வர்றாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா அங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சுயநலம். என்னையா சுயநலம் அங்க இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஆவிகள்கிட்ட என்ன இருக்கும்? சுயநலம் இருக்கும். தான் தன் குடும்பம், வேற எந்த எண்ணமும் செயல்பாடுகள்லாம் இருக்கு. விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவன் வீட்டுல சோறு தண்ணி இருக்குதா, பழைய சோறு தண்ணி ஊத்தி சாப்பிடுறான், அவன் கையில தொட்டுக்கிறதுக்கு பதார்த்தம் இருக்குதா, அவன் வீட்டுல போய் ஒரு ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரனா அவன் வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு அலசி வந்து சாப்பிட்டியா, டப்பாவை திறந்து பார்ப்பான், மாவு இருக்கா, அரிசி இருக்கா, உப்பு இருக்குதா, எண்ணெய் இருக்குதா, பருப்பு இருக்குதா, எல்லாத்தையும் போய் பார்ப்பான் அந்த ஊழியக்காரன். சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரமா, தொடர்ந்து உன்னை வழிநடத்த ஜபத்தில் இருந்து போயிடுவான். ஒண்ணு இல்லை அப்படின்னாக்க உடனே இதெல்லாம் நீ ஏன் மறைச்ச என்கிட்ட சொல்லல அப்படிமா. ஏன்னா அவன் ஆவிக்குரிய தகப்பன், அவன் ஆவிக்குரிய ஊழியக்காரன். அவன் வந்து என்னன்னா ஆறுதல் படுத்துகிற மந்தையை மேய்க்கிற உண்மையான மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவன் இன்னைக்கு தேசத்துல இருக்கிறானா? இதைத்தான் நீங்க பார்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா கத்தோலிக்கக்காரங்களை எல்லாரும் திட்டுறாங்களா, ரசிக்கப்படுவாங்களா இல்லையா அப்படின்னா. யோ அவங்க நிறைய பேர் பரலோகத்துக்கு வந்துருவாங்க ஐயா அப்படின்னா. இன்னையா இப்படி எல்லாம் சொல்றீங்க, மாறி மாறி ஓட்ட ஒன்னொன்னு சொல்லலாம். நீங்க எல்லாரும் அவனை போய் கத்தோலிக்க சபையை திட்டுறாங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. யோ பைபிள் எடுத்து படிச்சாதானே அவனுக்கு தெரியும். அவன் படியாதவன் ஐயா, படியாதான் அப்படித்தான் பேசுவான். ரோமனுடைய புத்தகம் 1வது அத்தியாயத்துல 1-2 வசனத்தை வாசிக்கப்படும் போது அங்க என்ன சொல்லுகிறது ஐயா, ரோம சபையிலே ரோம மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானிகளுடைய பழக்க வழக்கத்துல அந்த விக்கிராராதனையை அங்க போற்றி புகழ்ந்து சப்பரத்தை தூக்கிட்டு அலையிறவங்க எல்லாம் அவங்கள நல்லவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு அவங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுப்பா அப்படின்னு சொல்லி பவுலர் சொல்லுகிறாரு. பவுல பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நீ எழுதுப்பா, ரோமருக்கு ஒரு நிருபத்தை எழுது என்று சொல்ல போது என்ன அடையாளத்தோட அவர் எழுதுகிறார் வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. இதுல இருந்து புரியுதா? எந்த சபையை நம்ம தள்ளக்கூடாது. எல்லா சபையிலையும் ஆண்டவருடைய மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க போய் பாருங்க. அன்புள்ளவன் தேவனை அறிவான், அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். அப்ப அன்புள்ள எந்தெந்த சபையில அன்புள்ளவர்கள் இருக்காங்களோ அவங்கள பரலோகத்துக்கு வருவாங்க. தேவ பிரியரா இருக்கிறாங்களா பரலோகத்துக்கு வருவாங்க. அன்புள்ளவர்களும் தேவ பிரியருமா இருக்கிற எந்த சபையில் இருந்தாலும் அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த சபை ரட்சிக்கப்படாது, அந்த சபை ரட்சிக்கப்படாது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது, நம்ம வாயில வரக்கூடாது. நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான், நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம், அந்த சபையெல்லாம் போவாது, நாங்க தான் மனவாட்டி, நாங்க தான் அங்க போவோம், மற்றவங்க எல்லாம் கைவிடப்படுவாங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் தேவனுக்கு பெரியராக, மனுஷருக்கு பிரியமாக, அவர்களுக்கு அன்பு செலுத்துகிற அப்படிப்பட்ட ஜனம் இருக்கிறாங்க. பரிசுத்தமாக வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். வேதத்தை தியானம் பண்ணணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும், இன்னும் நம்ம ஆண்டவரோட உறவாடணும், ஆண்டவரோட பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருக்கக்கூடியவங்க, அபிஷேகத்தை பெற வேண்டும் என்ற ஆசையோட இருக்கிறாங்க. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வரணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை தான் நாம் சேகரிக்க வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டு வரும். புரியுதா ஐயா உங்களுக்கு? யாரையுமே நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, யாரையுமே நம்ம என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போஸ்தலருடைய புத்தகம் 28வது அத்தியாயம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, செவி கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கூடாது. புறஜாதியா இருக்கிறதெல்லாம் நம்ம தான்.
நம்மெல்லாம் புறஜாதிகள். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறதற்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஆவியானவர் மூலமாய் சொல்லி இருக்கிற அந்த வசனங்களை இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம். நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். முன்னாலெல்லாம் நாம தேவனுடையவர்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவருடையவர்கள் நினைக்க ஐயா, நீங்களாம் முன்னால் ஆண்டவருடையவர் நினைக்கிறீங்களா? நாங்களாம் எங்க முற்பிதாக்கள் எல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, ஆடை கட்டி போட்டிருப்பாங்க, அதையே நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னைக்குடா வெட்ட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறோம்ல ஐயா. நீங்களாம் இருந்திருக்கீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் இருந்திருக்காங்களா? கெடா வெட்டு நடந்த உடனே பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் வரி கொடுத்துருக்க மரியாதை கொண்டு வந்து வச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா வச்சு ஏமாற்ற முடியாது. நானும் வரி கொடுத்துருக்கேன், எனக்கு நிறைய பீஸ் வைப்பாங்க. பெரிய கலவரமே நடந்துடும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு.